கைஸ், நம்ம சேனலில் வந்துட்டு ப்ரௌனி, கப் கேக்கு, பர்த்டே கேக்கு, ப்ளம் கேக்கு, பிளாண்டி இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு என்னோடய கஸ்டமர் ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு அக்கா ட்ரீம் கேக் செஞ்சு தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. ஓகே, கண்டிப்பாக பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ரெட் வெல்வெல்ட்டை கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் ஸ்பாஞ்ச் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு என்கிட்ட டின்னுலாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பிவிசி பாக்ஸே பண்ணிடலான்ற பிளானில் தான் இருந்துட்டு ஓகே சொன்னேன் நான். நமக்கு ஆர்டர் வரும்போது தான் ட்ரை பண்ணி பார்க்க முடியுன்றக்காக ஓகே சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராகவே வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி பிவிசி பாக்ஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க்கையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அது மேலாப்பில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஊற்றுனேன் இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஆர்டர் வந்ததுமே. பரவாயில்ல, நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா போகும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படி நல்லா ஆகும்போது ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைபர் வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி யாராவது ஹோம் பேக்கர் இருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். கண்டிப்பாக எல்லோரும் ஆரம்பத்திலேயே வந்துட்டு பெரிய ஆள் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும். அதே மாதிரி நம்மளும் ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு விப்பிங் க்ரீம் எடுத்து அதை பீட் பண்ணி அதை செகண்ட் லேயராக வந்துட்டு நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் அப்ளை பண்ணேன். ஒவ்வொரு லைனாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு போட்டேன் நான். அதை வந்துட்டு பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் ட்ரீம் கேக் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்னா, நம்மளும் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. நம்ம கஸ்டமருக்குன்னு செய்யும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். பட் நம்மளுக்கு அப்படின்றப்ப என்ன செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுது. இன்ன வரைக்குமே நான் செஞ்சு சாப்பிடல. செஞ்சு கொடுத்ததோட அவ்வளோதான். நான் தோணிகிட்ருக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. ஆனால் பசங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்டு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இதுவே கஸ்டமர் கேட்டால் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இல்லையா, அப்படி போயிட்டுருக்கு. அதான் சப்ஸ்கிரைபர் கூடலை அப்படின்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை தான் சொல்லுவோம்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் சொல்கிறது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், 4 பேர்ட்ட சொல்லுவோம். ஏன்னா சொன்னால் தானே தெரியும். நம்ம மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்லாம் எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கேன் நான். கொஞ்சம் போஸ்ட் ஏதாவது எடுத்து பக்கத்தில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட தெரிஞ்சவங்களுமே என்கிட்ட நம்பர்லாம் வாங்குறாங்க. பர்த்டேக்கு நான் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட கேக்கு நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். பரவாயில்ல, நம்மகிட்ட கிட்ட வாங்குறாங்க நம்பரு அப்படின்ற மாதிரிலாம். இப்போ எங்கள் ஊர் அந்தளவுக்கு எனக்கு ஆர்டர் வரல. பக்கத்தில் வெளியூர்லேருந்து மோஸ்ட்லி ரொம்ப ஆர்டர் வந்திருக்கு. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எனக்கு ஆர்டர் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒயிட் சாக்லேட் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு விப்பிங் க்ரீமையும் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அடுத்து தேர்ட் லேயராக வந்து வச்சுக்கிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான். அந்தளவுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகலை. நான் பயந்துட்டேன், எனக்கு பண்ண தெரியலையா என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டு பார்த்தா வேறு மெத்தட் சொன்னாங்க. அதாவது தண்ணியில் வைக்காமல் டேரெக்டாக வைக்காமல் தண்ணி உள்ள பாத்திரத்தில் படாத அளவுக்கு வச்சுட்டு மெல்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மெல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க வாங்கி வச்சுட்டு அக்கா 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு 3 சொல்லுவோம்ல, 3 சேஃப் அந்த பாப்பாவோட 3rd மந்த் பர்த்டேக்காக 3ன்னு சொல்லிட்டு ஒரு கேக் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பண்ணும்போது. அந்த கேக்கு தான் எனக்கு வியூஸுமே அதிகமாக போயிருந்துச்சு ஷார்ட்டில். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, நம்ம டிஎன்பிஎஸ்சி டெட்டு எல்லாமே அப்ளை பண்ணி எழுதி பார்த்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் அதை விட்டுட்டு தான் நான் வந்து ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு வயசு தான் ஆகுதே தவிர நமக்கு எந்த வேலையும் வாங்க முடியல. அவங்க இருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தா நம்ம அடுத்து வேலை வாங்குவோமா அப்படின்ற மாதிரி தோணிருச்சு. அதனால தான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுமே இப்போ வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் கடை மாதிரி போட்டுட்ருக்கோம். அதுலேயுமே என்னோடய பிஸ்னஸை கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் வீட்டில். அவங்களுமே சொல்லிட்டாங்க. கம்மிங் வீடியோஸை கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். பரவாயில்ல பண்ணுறாங்க, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு அடுத்தடுத்து நாங்கள் பண்ண முடியும். பார்த்துட்டு ஒரு லைக் கூட போடாமல் போகிறீங்க இல்லையா, உங்களுக்காக சொல்ல வர்றேன் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து 3rd லேயருக்கு அப்புறம் கேஷியும் ஆல்மண்டையும் வந்துட்டு அது மாதிரி பொடி பண்ணி அது மேலே போட்டுக்கிட்டேன். இதுவுமே நான் வந்து கிளாஸ் போய் அதோட ப்ரிப்பரேஷனை பார்த்தானே செய்கிறோம். அதுக்காக ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. நட்ஸை போட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லேயருமே போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து உள்ளே செட் பண்ணி தான் எடுக்க முடியும். உடனே செய்ய முடியாது ட்ரீம் கேக்லாம். ஏன்னா அது வந்து காயணும் இல்லையா, ட்ரை ஆகணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அதுக்காக தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ட்ரீம் கேக்குன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது என்ன அப்படின்னா, இந்த ரெட் வெல்வெட் ட்ரீம் கேக்கு தான். நம்ம கஸ்டமர் கேட்கும்போது தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ கேக்குமே ஆர்டர் வரும்போது அவங்களா ஒரு டிசைன் கொடுத்து இதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கும். நீங்களே ஏதாவது டிசைன் போட்டுக்கோங்க அப்படின்னு, என்னடா போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யூடியூப்பில் பார்ப்பேன், நெட்டில் பார்ப்பேன், பார்த்துட்டு ஏதாவது டிசைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே அவங்க கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். சூப்பர், இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும்.
நீங்கள் பார்த்தா தெரியும். முருகன் தீமில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்துச்சு ஆர்டரு 3 கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில். அவங்க ஆல்ரெடி வந்துட்டு 3 கேக் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கினாங்க. செகண்ட் அவங்க மாமியார் பர்த்டேன்னு சொல்லிட்டு என்னதுன்னா வெண்ணிலா வாங்கினாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. மாமியார் பர்த்டேக்கெலாம் கேக் வெட்டுறாங்க பரவாயில்ல போல் அப்படின்ட்டு. அவன் சொன்னான், ஆமாம் மச்சி நல்லா பார்த்துப்பாங்க மாமியார் அப்படின்ற மாதிரி. அப்போ கண்டிப்பாக நீ வெட்டலாம் அப்படின்னு நான் சொன்னேன் நான். தேர்டு வந்துட்டு இந்த முருகன் போட்ட தீமில் ஃபஸ்ட்டு பர்த்டே என் பையனுக்கு நீ சூப்பராக பண்ணி கொடுத்துரு, எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் மச்சின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்தேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு கேக்குன்னு அதை தான் நான் சொல்லுவேன். அதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கே கொண்டு போய் ஸ்கூட்டில் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வீட்டை சுற்றி போச்சுட்டு வந்தேன். இப்படி கையை சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த கேக். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அப்பாக்கெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அனுப்பினேன் நான். பார்த்துட்டு எங்கள் அப்பா கால் பண்ணி சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா கேட்டிருந்தாங்க. நான் தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுமே சொன்னேன் நான். நம்ம வந்து பெற்றவங்கள பெருமைப்படுத்தணும் கண்டிப்பாக. அது ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த விஷயத்தில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பா அம்மா வந்து பெருமைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் வந்துட்டு இங்கே கொஸ்டின் கேட்குறத பார்த்தா நம்மளால் வேலையும் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கிளாக இருக்கும்போது கண்டிப்பாக படித்து வேலை வாங்கிக்கலாம். இதுவே கல்யாணம் ஃபேமிலி அப்படின்னு ஆகும்போது நம்ம ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி இருக்குது, பிள்ளைங்களையும் பார்க்கணும், படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி படித்துமே நிறைய பேர் வேலை வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் முடியாதுன்னு எடுத்துக்க வேண்டாம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி இறங்கியாச்சு. வேறு வழி இல்லை, போகிறக்குமே ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் யாராவது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரன் ஆகும். விட்டுறாமல் தொடர்ந்து கண்டினியூவாக மட்டும் பண்ணணும். எதை பண்ணாலும் வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் நான். அதுக்காக உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்துட்டு சர்ச் பண்ணி இது பண்ணலாமா வேணாமா, வீட்டில் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நானுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பெர்மிஷன் கேட்டேன். வீட்டிலமே யோசித்தாங்க, என்னால் முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரௌனி ஆர்டர் தான் வந்திருந்தது என் ஃப்ரெண்டு வழி மூலமாக. அதெல்லாம் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி, இதில் கமெண்ட்லேருந்து எல்லாமே நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். இதுக்கப்புறம் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அந்த ட்ரீம் கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான். இதுக்கப்புறம் இருக்கா ட்ரீம் கேக் வேணும் அப்படின்னா பக்கத்தில் சர்க்கிளில் மட்டும் தான் கொடுக்க முடியும். வெளியூர்லாம் அது வந்து அனுப்ப முடியாது, மெல்ட் ஆயிரும் இல்லையா. அதனால் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் இருக்கா ப்ரௌனி ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு சேஃப்டியாக சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.